கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வார வணக்கங்கள். இந்த வாரத்துடைய பலன்கள் பார்க்க போறோம். நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்றோம், நம்ம ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்கள் என்ன சொல்றது, நான் பேசும்போது என்ன நிமித்தங்கள் ஏற்படுறது, இதன் அடிப்படையில் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பலன்கள் சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கைக்கு பல பலன்கள் அப்படியே பொருந்தி வரும். சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது ஒரு ஜோதிட ஆலோசனை தேவை, அது இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும் இல்லையா? அப்படி நீங்க ஒரு ஜோதிட ஆலோசனை எங்கள்கிட்ட பெறலாம் அப்படின்னு நினைச்சா, இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்ன நேரடியா சந்திக்கலாம். சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நேரம் வர முடியலன்னா கவலைப்பட வேண்டாம், ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். அதுல வாங்க, உங்களுடைய பேரு, நீங்க இப்போ இருக்கக்கூடிய ஊரின் பெயர், அதை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்களேன். எங்க ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம். கிரகநிலைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பலன், கிரகநிலை சாதகமா இல்லாத ராசிக்காரர்களுக்கு என்ன பலன், எல்லாம் அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்கிறோம். இந்த வாரத்துடைய விசேஷம்னு பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷம் மிக முக்கியமான ஒரு நாள். அன்னைக்கு நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம். சிவனுடைய அபிஷேகத்தை பார்ப்போம், நந்திக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்களை பார்க்கறது ரொம்ப விசேஷம். காரியங்கள் வெற்றி பெறும். 27ஆம் தேதி யஜூர் உபாகரமா இருக்கு. 28ஆம் தேதி காயத்ரி ஜபம். இந்த காயத்ரி ஜபம் எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அந்த அளவுக்கு மின் காந்த ஆற்றல் உடம்புல கிடைக்குது. எனது மேஷராசி என்பர்களே, நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்யறோம். பல அன்பர்கள் கேட்குறீங்க, அந்த கேள்வியை நான் சொல்றேன். நிறைய பரிகாரங்கள் செய்யறோம் சார். நாங்க ஒவ்வொரு ஜோசியரையும் மீட் பண்றோம், அவங்க சொல்ற பரிகாரங்களை நாங்க செய்யறோம், காரியங்கள் ஆகலையே அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மள்ட்ட ஜோதிடம் பார்க்குற அன்பர்களுக்கு தெரியும். நான் சொல்லுவேன், சில சமயங்கள்ல ஒரு முறை பரிகாரம் பண்ணாலே காரியம் நடந்துடும். சில பரிகாரங்கள் அப்படி பத்தாது. பல வாரங்கள், பல நாட்கள், பல மாதங்கள் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய பரிகாரங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம வாடிக்கையாளருக்கு முதலே கணக்கு பண்ணி சொல்லிடுவோம், இவ்வளவு காலம் பண்ணுங்க, இல்ல ஒரே ஒரு நாள் பண்ணினா போதும், ஒரு முறையே உங்களுக்கு போதுமானது, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இல்லைங்க நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க, கோயில போய் உட்கார்ந்துட்டு வாங்க, உங்க காரியம் நடந்துருங்க அப்படின்னு சிலருக்கு சொல்றோம். ஆமாங்க, போய் உட்கார்ந்தோம் நடந்துருச்சுங்கிறாங்க. சிலர்கிட்ட சொல்றோம், என்ன பாருங்க, இந்த பரிகாரத்தை செய்யறேன்னு மனசுல நினைங்க, அப்புறம் கூட செய்துக்கிடுங்க, மனசுல நினைங்க, உங்க காரியம் நடந்துருங்கிறோம். ஆமா சார், நான் நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறேன், போகும்போதே எனக்கு வேலைக்கான ஆர்டர் வந்துருச்சு சார், இல்லை எனக்கு என்ன காரியம் நினைச்சு அந்த ஆர்டர் எனக்கு வந்துருச்சு, அந்த செய்தி கூடி வந்துருச்சுன்றாங்க. இது எல்லாம் எப்படி சொல்றோம்னா, அவங்க ஜாதகத்துல அந்த கிரகங்கள் நம்மளை அனுமதிக்கணும். பூர்வ ஜென்மா, நம்ம வாங்கி வந்த கர்மா என்ன இருக்குன்னு பார்க்கணும். பூர்வ ஜென்மத்துடைய பலன், பூர்வ புண்ணியம் நிறைய இருந்துச்சுன்னா காரியங்கள் உடனே நடந்துடும். அது ஒவ்வொரு காரியத்தை பொறுத்தும் இருக்கு. திருமணத்துக்கு தனியா வேறுபடும்,
ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பிசினஸ், இதெல்லாம் அந்த கிரகத்தை வச்சுக்கிட்டு பூர்வ புண்ணியத்தை பிடிப்போம். அதுக்கு பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சுன்னா காரியங்கள் வேகமா நடக்குதுங்க. ஒரு பரிகாரம் பண்ணா அப்படியே நடக்குது, இல்ல பரிகாரம் பண்ணணும் நினைச்சா நடக்குது, பரிகாரத்தில் ஒரு தடவை சும்மா உட்காந்துதான் நடக்குது, கோயில்ல போய், இல்ல பரிகாரம் ஒரு முறை பண்ணியா நடக்குது. சிலருக்கு இப்படி பலமுறை பண்ண வேண்டியிருக்கக்கூடிய காரியம் அதுதான். அது நம்மள்ட்ட ஜோதிடம் பார்க்கிறவங்களுக்கு நம்ம தெளிவா முதலே சொல்லிடுவோம், நீங்க இவ்வளவு முறை பண்ணணும், பண்ணினாத்தாங்க இந்த காரியம் ஆகும் அப்படிங்கிறோம். சில விஷயங்கள்ல நாகதோஷத்துக்குன்னே வராங்க, கல்யாணம் ஆகலைன்னு வராங்க. இந்த பாருங்க, இந்த நாகதோஷத்துக்கு கல்யாணத்துக்கு மட்டும்தான் நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன். முழுமையான நாகதோஷம் போகக்கூடிய பரிகாரம் இது இல்லை. ஆகவே இந்த பரிகாரத்தை பண்ணி கல்யாணம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றோம். அந்த பரிகாரம் பண்றாங்க, கல்யாணம் ஆயிடுது. பிற்காலத்துல இந்த நாகதோஷத்தினால ஒரு ஸ்கின் ப்ராப்ளமோ இல்ல நாகதோஷத்தினால குழந்தை பிறப்பு பிரச்சனையோ அப்போ வரும்போது அவங்க திரும்பி அதுக்குரிய பரிகாரத்தை கேட்டு செய்ய வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா கால நேர அவகாசம் இல்லைங்கிறாங்க. சார் நான் ஃபாரின்லேருந்து வரேன், நான் 2 வாரம் தான் இருப்பேன், நான் 1 மாசம் தான் இருப்பேன், எனக்கு அதுக்குள்ள பரிகாரம் முடிக்கணுங்கிறாங்க. அப்ப நாங்க வழிமுறையை சொல்லி அனுப்புறோம், இந்த கோயிலுக்கு போக இப்படி பண்ணுங்க, கல்யாணம் கூடிடும், இது வரைக்கும் உள்ள பரிகாரம் அப்படின்னு சொல்றோம். காரணங்கள் அதுதான். ஒரு நீண்ட காலம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வாழ்க்கை முழுவதும் பலன் தரும் கனமான பரிகாரங்களா இருக்கணும். அதுதான் முக்கியம். மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? 25ஆம் தேதி பிரதோஷம் வருது பாருங்க. அந்த பிரதோஷத்துக்கு கலந்துக்கோங்க. இதெல்லாம் பவரை கூட்டும் நமக்கு. அதே மாதிரி காயத்ரி ஜபம் சொல்றோம். 28ஆம் தேதி எந்த அளவுக்கு காயத்ரி மந்திரம் சொல்றோமோ நம்ம உடம்புல இந்த மின்காந்த ஆற்றல் கூடுது பாருங்க. அதனால தான் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வேகமா பலிக்குது. யாருக்கு சீக்கிரம் பலிக்குதோ, மின்காந்த ஆற்றல் உடம்புல யாருக்கு இருக்கோ அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உடனே பலிக்கும். அதுக்கு ஒரு வகை இருக்கு, உடனே அக்செப்ட் பண்ணும் இந்த உடம்பு. அதனால 28ஆம் தேதி காயத்ரி ஜபம், காயத்ரி மந்திரங்களை சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது. இந்த வாரத்துல பூர்வ புண்ணியத்துல புதன் பகவான் இருக்கார். அப்ப பிசினஸ் ரீதியா ஒரு பெரிய ஆர்டர் ஒண்ணு நமக்கு வரப்போகுது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் திருப்தியாக அமைய போகுது. காதல் கல்யாணங்கள் பல குடும்பத்திலே கைகூடி வரப்போகிறது. சந்திர பகவான் போராட்டத்தில் ஆரம்பிச்சு உத்திரட்டாதி வரைக்கும் போறார். உங்களுடைய பாக்கியஸ்தானம், அதாவது உங்களுடைய தர்மஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம், அயன சயனஸ்தானம் வரைக்கும் சந்திர பகவானுடைய பயணம் இந்த வாரம் இருக்கு. ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கூடி வருது, நல்ல ப்ரொஃபஷன் அமையுது, நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அமையுது, ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்குது. சிலருக்கு குழந்தை பாக்கியம், அப்பாங்கிற ஒரு ப்ரமோஷன், அம்மாங்கிற ப்ரமோஷன், அந்த மாதிரிலாம் கிடைக்குது. வேலை மாற்றம் நிகழுது அப்படின்னு வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு வாரம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலர் கூடி வரும். இந்த வாரத்துல எந்த நாட்கள்ல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா 24ஆம் தேதி, 25ஆம் தேதி, இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டமம். அதனால ரிஷபராசிக்காரங்க புதிய காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த 2 நாள் மட்டும் குறிப்பா பயணங்கள் பண்ண வேண்டாம். ஹெல்த்ல, உங்க ஹெல்த்ல, உங்க அம்மாவுடைய ஹெல்த்ல எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. பிசினஸ் தொடர்பான கம்யூனிகேஷன் இந்த வாரம் நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கோர்ஸ் ஒரு பலமான எதிர்காலத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்றதுக்குலாம் இது ரொம்ப அருமையான நேரம். நீங்க மெடிக்கல் ஃபீல்டு இருக்கீங்க, அதுக்குரிய டிப்ளமோ பண்றதுக்குலாம் அது ரொம்ப சரியான நேரம். கான்ஃபரன்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அட்டன் பண்ணலாம். பின்னாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் தரும். பேப்பர் ப்ரெசன்டேஷன், இப்போ பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போறீங்க, அந்த இன்டர்வியூக்கு பெரிய அளவுக்கு உதவும். அப்படிப்பட்ட நேரம் ரிஷபராசிக்கு நடக்குது. சூரிய பகவான் கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. சில வீடுகள்ல எலக்ட்ரிக் ப்ராப்ளம், மின்சாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு ஃபிளக்சுவேஷன், உங்க வீட்டுக்கு வரக்கூடிய லைன் கோளாறோ, இல்லை உங்க வீட்டுக்குள்ள மின் சாதனங்கள் பழுது விடுவதோ இந்த காலகட்டத்தில் பல ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கும். தன வருமானம் எல்லாம் திருப்திகரமா இருக்கு.
ரொம்ப மகிழ்ச்சியான வாரம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய அனுகூலம் மிகச் சிறப்பா இருக்கு. லாபாதிபதி ராசியில உட்கார்ந்துருக்காரு. அது நான் பாசிட்டிவ் விஷயமா எடுக்கிறேன். பாசிட்டிவ் பிளானட்டரி பொசிஷன் எடுக்கிறேன். இதே செவ்வாயே நெகட்டிவ் பிளானட்டரி பொசிஷனாவும் நம்ம எடுக்க போறோம். பாசிட்டிவா எப்படி இருக்கு அப்படின்னா, சகோதர வகையில மூத்த சகோதரன் ஒத்துழைப்பு தருவார். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதே நேரத்துல சகோதரனுக்கு உங்க மேல ஒரு பகைமையும் உள்ளுக்குள் இருந்து கொண்டிருக்கும். தான் நெகட்டிவ் சைடு. ஒரு பிசினஸ்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும். கடன் தொல்லைகள் சிலருக்கு இருக்கும். இந்த நேரத்துல கடன் வாங்குவதில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அளவுக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கினீங்கன்னா இப்போ அதனால இம்மிடியட் லாபம் இருக்கும். ஆனால் இந்த கடனால் பிற்காலத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கடனை ரொம்ப அதிகமா வாங்கிடாம இருக்கிறது மிதுன ராசிக்கு இந்த வாரம் நல்லது. அதே போல இந்த வாரத்துல 25ஆம் தேதி பிற்பகல் 26, 27ஆம் தேதி முற்பகல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டம். அந்த நாட்களில் புதிய காரியங்கள் எதுவும் நம்ம செய்யக்கூடாது. சந்திராஷ்டம நிலங்கள் நாட்கள் வந்தாலேங்க என்ன நடக்குது, ஏங்க சந்திராஷ்டம நாட்கள்? சந்திரன் 8ல இருக்கார். சந்திரன் நம்மளுடைய மைண்டை குறிக்கக்கூடிய பிளானட். அதெல்லாம் ஒரு பிளெக்சுவேஷன் கொடுக்கும் மைண்ட்ல. சம்டைம்ஸ் we are taking wrong decisions இந்த டயத்துல. அதனால தான் அந்த நேரத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, கவனமா இருங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நிறைய வெற்றிகள் உங்களுக்கு இந்த வாரத்துல வரப்போறது. குறிப்பா வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு கூடி வரும். ஒரு பரபரப்பாவே நீங்க இருப்பீங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. இந்த வார எண்டுல கூட சிலருக்கு வெளியூர் பயணங்கள் அமையலாம். வார எண்டு ரொம்ப ஒரு பரபரப்பா இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், இல்ல மைண்டுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். தன லாபம் நல்லா இருக்கும், மனசுக்கு மகிழ்ச்சி தரும். தொலைதூரத்து பயணங்கள் பலருக்கு அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வார எண்டுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரம் தான். பிசினஸ் ரீதியா உங்களுடைய வரவுகள் கூடும். பிசினஸ் கம்யூனிகேஷன் திருப்திகரமாக இருக்கும். சுக்கிர பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு 4வது ஸ்தானத்தில் அது சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருக்கார். பிள்ளைகளுக்காக வெளியூர் பயணம் செய்வது அதெல்லாம் இருக்கும். வீட்டில் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகுது, அதனால வரக்கூடிய செலவுகள் அது கூட சிலருக்கு இருக்கும். ஆனா கல்வியில ஒரு முன்னேற்றம், பினான்சியலா ஒரு நல்ல பொசிஷன், இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த வாரம் எந்த ஒரு பிரஷர் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவோ உங்கள் பிள்ளைகளுக்காகவோ நீங்கள் சுமக்கக்கூடிய ஒரு பிரஷர் ஒரு வளமான எதிர்காலத்தை உங்கள் குடும்பத்திற்கு உருவாக்கி தரப்போகிறது. கடைக்கெல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரியான நேரம். கடகராசி என்பர்களே, மிக மிக அருமையான ஒரு வாரம். முதல்ல நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் பல கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. கடன் ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க வச்சுக்கோங்க, இப்ப கடன் கிடைக்கும். நீங்க முறைசாரா நிறுவனங்கள் வெளியே கடன் வாங்கிட்டீங்க, பெரிய அளவு கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்ப கடனை மாத்தி விடுவீங்க. ஒரு பேங்க்ல லோன் வாங்கி பழைய லோனை அடைப்பீங்க. இல்ல ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அது இன்னொரு பேங்குக்கு மாத்துவீங்க. இந்த மாதிரி கடனை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான வாரம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நல்லா இருக்கு, கூடி வரும். நிறைய பேருக்கு கூடி வரும். ராசியில குரு பகவான் இருக்கார், ரொம்ப அற்புதமான நேரம். எல்லாரும் இந்த கற்பக விருட்சம் சொல்லுவாங்க இல்லையா? ஆக்சுவலா கற்பக விருட்சம் எது தெரியுமா? நம்முடைய உடம்பு தான் கற்பக விருட்சம். நாம என்ன விரும்புறோமோ அதை இந்த உடம்பு நிறைவேற்றி கொடுக்கும். மீண்டும் 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 நாம் ஒரு விஷயத்தை நினைப்போமானால், நம்ம காரியத்தில் நாம் உறுதியாக இருப்போமானால், நமக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்குமானால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அகம் பிரம்மாஸ்மி. நாம நினைப்பது நடக்கும். நம்மளுடைய நினைப்பில் உறுதி இருந்தால், நம்மள்ட்ட ஒரு தெளிவு இருந்தால் காரியங்கள் உறுதியாக நடக்கும். நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமே நம்ம உடம்பு தான். எங்கேயோ இருக்கு கற்பக விருட்சம் அப்படின்னு நினைக்காதீங்க.
அல்லது எங்க கற்பகுறிச்சி எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, நான் கூட எங்க வீட்டுல வாங்கி வச்சு வளர்க்குறேன்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கற்பகுறிச்சி நம்ம உடம்பு தான். பாசிட்டிவ் ஆறா வளர்த்துக்கோங்க. உங்க காரியங்கள் எவ்வளவு நடக்குது பாருங்க. நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஜூபிட்டர் உச்சம் இப்ப உங்க ராசியில, உங்களுக்கு சாதகமான நேரங்க. கடக ராசிக்காரங்களுக்கு மிக சாதகமான ஒரு நேரம். பினான்சியலா பெரிய கோல் என்னென்ன வச்சிருக்கீங்களோ அச்சீவ் பண்ணலாம். பேச்சு துறையில ஜெயிக்கலாம், கணிதத்துறையில் ஜெயிக்கலாம், கலைத்துறையில் ஜெயிக்கலாம், நல்ல பெயரும் புகழும் பெறலாம், உயர் பதவிகள் பெறலாம். அப்படிப்பட்ட நேரம். என்ன ஜூபிட்டர் உச்சமாச்சுன்னா போருமே. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிற. போன ஜென்மால பண்ணின நல்ல கர்மா, நல்ல பலன், பூர்வ புண்ணிய பலன் இப்ப உங்களுக்கு கிடைக்கிறது. நல்ல கல்யாணம் ஆகக்கூடியது, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது, அதுக்குரிய முகாந்திரங்கள் எல்லாம் இந்த வாரமே பலருக்கு இப்படி செய்திகள் வரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கூடி வரும். இந்த வாரத்துல 28, 27, 28 தேதிகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம். பயணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிடணும். சிலருக்கு செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்கும். சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரும். மருத்துவர்கள் பெயரும் புகழும் பெறுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய கடகராசிக்காரங்க பிஜி நீட் எக்ஸாமினேஷன், சப்போஸ் இந்த வாரத்துடைய இறுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. அப்படி இல்லைங்க மாறி இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும், வேற ஒரு எக்ஸாம் தான் சார் நான் எழுத போறேன், வேற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்க சொந்த ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன் நல்லா இருந்துச்சுன்னா இது 10% கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இது ஹைலி ஒரு ப்ராஃபிட்டபிள் டைம்னு வச்சுக்கோங்களேன். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே ப்ராஃபிட்டபிள் டைம் இது. ஸோ நல்ல நேரம் உங்களுக்கு இருக்கு. ஆன்காலஜி மருத்துவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். ஜெனரல் மெடிசின் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிரகங்கள் இப்போ ஒத்துழைக்கும். பினான்சியல் செக்டார்ல வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிரகங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சிம்மராசி அன்பர்களே, சந்திர பகவான் பூர்வ புண்ணியத்திலேருந்து இந்த வாரம் பயணத்தை துவங்குறார். அப்போ இந்த வாரத்துல உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் வரும். குடும்பத்துல மட்டும் சில கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். ஹெல்த்ல சில ப்ராப்ளங்கள் இருக்கும். குறிப்பா எண்ட் ஆஃப் திஸ் வீக்ல உங்களுக்கு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், மன போராட்டங்கள் இருக்கும். ஆனா மிடில் ஆஃப் தி வீக்ல ஒரு ஜாப் கிடைக்கும், எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும், அதிகார பதவிகள் கிடைக்கும், முக்கியமான பொறுப்புகள் வந்து சேரும், பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்லா இருக்கு. சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனிங்கிற ஒரு பெரிய தடை இருக்கு, நான் மறுக்கல. அஷ்டமத்து சனிக்கு என்ன பண்றது? நிறைய தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருங்க. தந்தை வழி உறவுகளுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்க. ஒரு உயர் பதவியில, நீங்க ஒரு தனியார் கம்பெனியில உயர் பதவியில இருக்கீங்க, சரிங்களா? அரசாங்கத்துல ஒரு பெரிய அதிகாரியா இருக்கீங்க, பதவிகளை காப்பாற்றிக்கலாம். ஏன்னா சனி அட்டமத்துல உட்கார்ந்து இருக்கு. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். நிறைய தான தர்மம் பண்ண 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 நன்மைகள் நடக்கும். ஏன்னா கர்மா நிறைய இருக்குன்னு அர்த்தம். நமக்கு அஷ்டமதி சனி பீரியட்ல நம்மளுடைய நெகட்டிவ் கர்மா நிறைய வேலை செய்யும். அதனால்தான் ப்ராப்ளம். சிலர் காலில் அடிபட்டுருச்சும்பாங்க. இதெல்லாம் இருக்குன்னா நெகட்டிவ் கர்மா நிறைய வேலை செய்யுது. அதை நம்ம நிவர்த்தி பண்ணணும். நிறைய பேருக்கு உதவுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பிசினஸா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்கும். ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பாருங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்யுங்க. நல்ல மனசோட பூரணமான அன்போடு செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாரம். புதுசா வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் பல பேருக்கு இந்த வாரம் இருக்கு. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறீங்க, பாடங்களே புரியல, இப்போ உங்களுக்கு வந்து உங்க டீச்சர்ஸ் உடைய ஹெல்ப், இல்லைன்னா உங்க சீனியர்ஸ் உடைய ஹெல்ப், அந்த லெசன்ஸை பத்தி ஏதோ ஒரு கிளாரிட்டி, ஒரு சோசியல் மீடியா மூலம் கூட அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க ஒரு என்ன எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தின செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சோசியல் மீடியால கூட இப்படி செய்திகள் உங்களுக்கு வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் பிஜி நீட் எக்ஸாமினேஷன். ஒரு கன்னிராசிக்காரங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், இப்படி மார்க், இதை பத்தி என்ன விஷயங்கள் தெரியும். சோசியல் மீடியா மூலம் விஷயங்கள் வரும், அனுபவஸ்தர்கள் மூலம் செய்திகள் வரும். கன்னிராசிக்கு அப்படி ஒரு நேரம். ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நேரமும் இருக்கு, படிக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நேரமும் இருக்கு. ஆபீஸ்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். வரக்கூடிய எந்த ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் பயன்படுத்திக்கிடுங்க. ஒரு பெரிய போஸ்ட், அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடியவர் லீவ் போட்டு போறாரு, அதையும் சேர்த்து உங்க நிர்வாகம் உங்களை பார்க்க சொல்லுது, கூடுதலா அந்த பொறுப்பை கொஞ்சம் எடுத்து செய்யுங்கிறது. ரொம்ப கஷ்டம் தான் உங்களுக்கு, ரொம்ப டஃபா ஃபீல் பண்றீங்க. ஆனா மன திருப்தியா செய்து பாருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய போற சில நாள் ஒர்க்கு எதிர்காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பதவியை பெற்று தரும். பெரிய பெரிய சிகரங்களை நீங்க தொடுவீங்க. பிளானட்டரி பொசிஷன் அப்படி இருக்குது. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் அதெல்லாம் ஏற்படும், ஃபாரின் பயணங்கள் அமையும். நல்லா இருக்குங்க, படிப்பெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணுங்கிற நேரம். உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட வேண்டி இருக்கு. அது குறிப்பா இந்த வாரத்துல 27, 28 அந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிடணும். இது ஒரு நல்ல வாரம், நன்மையான வாரம். என் அன்பான துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான ஒரு இடத்துலதான் இந்த தடவை கிரகங்கள், குறிப்பா சந்திர பகவான் அமர்ந்து வாரத்தை துவக்கிற. 3ல சந்திரன், 12ல சுக்கிரன், ஃபர்ஸ்ட் டேயுடைய நீங்க கவனிக்க வேண்டிய கிரகநிலை. அப்ப இந்த வாரம் ஏதோ பலருக்கு வெளியூர் பயணங்கள், ஏதோ பயணம் ஒண்ணு பண்ண போறீங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆள் மனசுல ஏதோ ஒரு பயமோ ஏதோ ஒரு நெருக்கடியோ உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. டோன்ட் வரி, நீங்க பண்ண வேண்டிய முயற்சிகளை, உங்க எஃபோர்ட்டை நல்லா போடுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஏன்னா 3ல சந்திரன் உட்கார்றாரு. உங்க அடிமனசுல பயம் இருக்கே தவிர, ஆழ்மனதுல பயம் இருக்கே தவிர, காரியம் வெற்றி பெறாதான வெற்றி பெறும். ஏன்னா இன்னும் ஃபியூ டேஸ், இந்த வாரம் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் வரும்போது பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசி அதிபதி ராசிக்குள்ள வந்துருவார். அது வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராசிக்குள்ள வந்த பிறகு இந்த வாரம் நீங்க என்னென்ன முயற்சிகள் பண்றீங்களோ இதோடைய வெற்றிகள் வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும். சார், நாளைக்கு ஒரு பயிர் முளைக்கணும்னா இன்னைக்கு நாளைக்கு ஒரு மரம் முளைக்கணும்னா இன்னைக்கு விதைக்கிற மாதிரி அது. இந்த வாரம் நீங்கள் செய்ய போகிற எஃபர்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் வீக்கோ நெக்ஸ்ட் மந்தோ வரக்கூடிய காலங்களில் ஒரு பெரிய அறுவடை நீங்கள் செய்ய போகிறீர்கள். முயற்சி வெற்றி பெற போகிறது. படிப்பு சம்பந்தமான சில விஷயங்கள், குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கு. சந்திரன் போறச்சு குரு பகவானுடைய பார்வையை வாங்கிட்டே போற. படிப்புல ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வரப்போகுது. தேக ஆரோக்கியம், ரொம்ப நாளா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தேகத்திற்கு ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. இந்த உடம்பே சில அறிகுறிகளை காட்டும். மனுஷாளுக்கு ஒரு வியாதி வரப்போகுதுன்னா முன்னக்கூட்டியே இந்த உடம்பு சில அறிகுறிகளை காட்டும். அந்த மாதிரி இந்த உடம்பு சில அறிகுறிகள் காட்டியிருக்கோம். நீங்க அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. இப்போ அது குணமாகும். இந்த உடம்பு நான் குணமாகிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு துலா ராசிக்காரருக்கு புரிய வைக்கும். பூர்வ புண்ணியத்துக்கு சந்திரன் போறார் இந்த வாரம். ஒரு பூர்வ புண்ணிய பயன் கிடைக்க போகுது, பலன் கிடைக்க போகுது. நீங்க செய்ய போற ஒரு காரியத்துக்கு எண்ட் ஆஃப் திஸ் வீக் நீங்க ஒரு காரியம் செய்ய போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தெய்வத்தின் துணை அதுக்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே உருவாகிறது. குல தெய்வ வழிபாடு துலாம் ராசிக்கு கிரேட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. குருவுடைய பார்வை 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ட் ஆஃப் திஸ் வீக் குரு அந்த 3 மீனத்துக்கு டிரான்சிட் ஆகிறார். அப்ப ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் அது மேல விழுது. 6ஆம் இடத்துக்குரிய குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். என்ன ஒரு போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் வெல்ல போகிறீர்கள். இறைவனுடைய கருணையினாலே, அதை புரிஞ்சுக்கோங்க. பெரியவர்களின் ஆசீர்வாதத்தினாலே, பெற்றவர்களின் ஆசீர்வாதத்தினாலே. இதுதான் துளாராசியுடைய சீக்ரெட். சோ மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். குடத்தில் ஏற்றின விளக்கு மாதிரி இப்ப நம்முடைய திறமைகள் இருக்கும். குடத்தில் ஏற்றின விளக்குடைய வெளிச்சம் வழி தெரியல, உள்ளுக்குள்ள இருக்கு. நீங்க திறமசாலி. எல்லா நேரமும் அந்த திறமை வெற்றி பெறுகிறதா மனிதர்களுக்கு இல்லையே. அதுக்குதான் தெய்வத்தின் துணை வேண்டி இருக்கிறது. இந்த வாரம் தெய்வத்தின் துணை உங்களுக்கு உண்டு. சகல காரியங்களிலும் வெற்றிகள் உண்டு. உங்கள் முயற்சியை தொடருங்கள். பிசினஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும் அற்புதமான வாரம்.
விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பண வருமானம் வரும். உங்க சொல்லுக்கு மதிப்பு கூடும். பயணங்கள் அமையும். புதிய முயற்சிகள் செய்ய போறீங்க. இளைய சகோதரத்தோடு சில கருத்து மாறுபாடுகள் வரும். பூமி வாங்குவது விற்பது சம்பந்தமாக சில நெருக்கடிகள் இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சொத்து வாங்குறீங்க, அதனுடைய லீகல் ஒப்பீனியன்ல இப்ப அதிக அக்கறை எடுக்கணும். நீங்க இந்த வாரம் புதிய பொறுப்புகள் சேரும். எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் இது. பட் நீங்க ப்ரெஷரா அதை எடுத்துக்கணும். எனக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. சந்தோஷம் நினைங்க. அப்பதான் செய்ய முடியும் அந்த வேலையை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளா வாரிசு இல்லாதவர்களுக்கு இப்ப வாரிசு கிடைக்கும். நல்ல வாரம், அற்புதமான வாரம். சிலருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இப்ப உருவாகுது. அது என்னன்னு பார்த்து ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகம், உடம்பு எல்லா இடத்துலயுமே பலருக்கு இப்ப தெரியும். உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனைனா அது காட்டும். அப்படி ஏதாவது ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் தெரியுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி. வள்ளுவர் சொல்ற ஒரு விஷயம் வருதுன்னா, எனக்கு தோல் நோய் வருதுன்னா தோலை சரி பண்ணணும்னு மட்டும் நினைக்க கூடாது. உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை அதை சரி பண்ணணும்னு பாருங்கிற. அப்படி நீங்க ட்ரீட் பண்றதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். நிறைய முன்னேற்றங்கள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய போட்டிகள், நிறைய பொறாமைகள், நிறைய கண்திருஷ்டிகள், எல்லாமே நிறைய தான் இந்த வாரம் இருக்கு. நிறைய பேருக்கு கனவுல இப்ப பெருமாள் வருவார். கனவுல மலை மீது ஏறுவது போலாம் சில கனவு காண்பீங்க. நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். மாற்றங்கள் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்க ராசியில தான் இந்த வாரம் துவங்குது. ஒரு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. எல்லா காரியங்களும் வேகமா நடக்கும். கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். மனோ தைரியம் அதிகரிக்கும். நிறைய புதிய புதிய முயற்சிகள் இந்த வாரம் நம்ம பண்ண போறோம். நிறைய பேர் இப்ப டிரைவிங் கத்துக்க போறோம். புதிய மொழி ஒன்று கற்றுக்கொள்ள போகிறோம். புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருக்கும். ஏஐ கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணி படிக்க போறோம். ஒரு நிறைய நன்மைகள் இந்த வாரம் நமக்கு இருக்கு. வரவேண்டிய நிலுவை பணம் ஒன்று சேரப்போகுது. ரிட்டையர்ட் ஆகி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வராதவங்க சிலருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய நேரம் இது. தொலைதூர பயணங்கள் செய்யறவங்க, வெளிநாடு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய டிராவலுக்குரிய இந்த டாக்குமெண்ட்ஸ் அது வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்டது, இது மாதிரி உங்களுடைய ஆவணங்களை வைத்துக் கொள்வது, பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நன்மையை தரும். தோள்பட்டையில சிலருக்கு வலி கொடுக்கும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகளாக சிலர் பண்ணுவீங்க. ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் மிகுந்த நன்மைகளை தரப்போது. கொஞ்சம் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டா போதும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல வாரம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நெருங்கிய நண்பர் ஒருவர் வார துவக்கத்துல கொஞ்சம் மனசு மாறுபட்டு நடப்பார். நீங்க அவருக்காக காத்திருப்பீங்க, நீங்க அவரை நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அவருக்கு ஒரு மனசு வருத்தம் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல கூட அப்படி இருக்கும். அப்ப நம்ம சரியா ரெகக்னைஸ் பண்ணலையேவா நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு கூட தோணலாம். ஆனா ரொம்ப அன்பு நட்பில் இருக்கிறது, ரொம்ப அன்பு உங்க குடும்பத்தில் இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன ஊழல் இருக்கும், அது பெருசா எடுக்க வேண்டாம். உங்களுடைய எதிர்பார்ப்பு இப்ப நிறைய இருக்கும். இந்த வார இறுதியில சிலருக்கு சில உடல்நல தொந்தரவுகள் இருக்கும். காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, இந்த தொந்தரவுகள் இருக்கலாம். தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். தோள்பட்டைகளில் வலி இருக்கலாம். அன்பர்களே, இந்த வாரத்துல 6ல் செவ்வாய். சிலருக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் காட்டுறது, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுக்கு அருமையான நேரம். அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் பாக்கியம் அமைவதற்கும் யோகம் இருக்கு. இப்போ கல்வியில அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அந்த வீடு கட்டக்கூடிய லோன் சாங்ஷன் ஆகும். மூத்த சகோதரர் ஒன்று நோய்வாய்ப்படலாம், இல்லை அவருக்கு உங்களோட கருத்து மாறுபாடு இருக்கலாம். அதெல்லாம் இப்போ இருக்கும். சர்வீஸ் செக்டார்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். எனது அருமை கும்பராசி நேயர்களே,
இந்த வாரம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு. வாரம் துவங்கிறது நம்முடைய லாபத்தில் துவங்குகிறது. எல்லா விஷயங்களும் நமக்கு லாபமா நடக்க போகுது. அதே நேரத்துல முதல் நாள் அன்றைக்கு வாகனங்கள் பழுதுபடலாம். உங்களுடைய அருமை மகளுக்கு மனதில் ஏதோ ஒரு வகையான பயம் இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம். அழகா சரி பண்ணுவீங்க. உங்களுடைய ஆலோசனை குடும்பத்தை உயர்த்தும். வேலையில சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சிலருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். வெளியூர் பயணத்திற்கு சிலர் தயாராவீர்கள். இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கணவர் ஆதரிப்பார் உங்களை. எல்லா முயற்சிகளிலும் பக்கபலமாக இருப்பார். மனைவிக்கு சில உடல்நல பிரச்சனைகள், சில மனத்தாங்கல்கள், உங்கள் வாகன ரீதியான பிரச்சனைகள் இந்த வாரம் இருக்கக்கூடும். பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உயர்வை வாழ்க்கையில் கொண்டு தரப்போகுது. எஜுகேஷன் தொடர்பான வெற்றி, உங்க பிசினஸ் தொடர்பான வெற்றி, உங்கள் வேலை தொடர்பான வெற்றி, அதோடைய தொடக்கத்தின் பிள்ளையார் சொல்லி போடுற வாரம் இந்த வாரம். பெரிய வெற்றிகளை பெற போறாங்க. பாதகாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். பல பாதகங்கள் உங்களை விட்டு விலகும். நிறைந்த நன்மைகள். 2ல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். பணியாற்றக்கூடியவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, பணியாளர்கள்ட்ட ஒர்க் பண்றவங்கள்ட்ட நீங்க பேசுற வார்த்தை சில சிக்கல்களை உருவாக்கலாம். சோ பணியாளர்கள்ட்ட பாந்தமான கவனமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். நல்ல வருமானம் வரும். ஒரு திருப்தியான வாரம். பிசினஸ் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் கூட சிலருக்கு கூடி வரும். படிப்புல போட்டிகள் அதிகமா இருக்கும், சமாளிப்பீங்க. மீன ராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் திருப்திகரமா இருக்கு. சிலருக்கு கல்யாணம் ஒண்ணு பிக்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சுங்க, கை நனைஞ்சாச்சுங்கன்னு வரும்போது அது கட்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல திருமணம் பிக்ஸ் ஆகி சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வரப்போறவங்களோட வார்த்தைகளை கவனமாக கையாளணும் மீனராசிக்காரங்க. இப்போ அவங்கள்ட்ட பேசும்போது, கட்டின மனைவியிட்ட பேசும்போது அப்படித்தான். உங்களுடைய சில வார்த்தைகள் அவர்களை வருத்துகிறது, உறுத்துகிறது. உங்க செயல்கள் அவங்களுக்கு தோணுது, என்னங்க இந்த மனுஷன் நம்மளையே புரிஞ்சுக்கலையே, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அம்மா, தான் கூட பிறந்தவங்க இவங்களுக்காக மாஞ்சி மாஞ்சி பேசுறாரு. நான் ஒரு ஜீவன் உட்கார்ந்துருக்கேன் வீட்டுல, இவர் புரிஞ்சுக்கிடுவாரா இல்லையா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சே என்று உங்கள் மனைவி நினைப்பார். ஒரு வருத்தம் இருக்கும். இவரை நம்பித்தானே வந்தோம், நம்ம தாய் தகப்பனெல்லாம் விட்டுட்டு வந்தோமே, இவர் நம்மளை இன்னும் புரிஞ்சுக்கலையே. அவருக்கு அவங்க அம்மா முக்கியம், அப்பா முக்கியம், கூட பிறந்தவங்க முக்கியம். நானும் என் கூட பிறந்தவங்களும் முக்கியம் இல்லையாங்கிற ஏக்கம் சில பெண்களுக்கு இந்த வாரம் இருக்கும். அன்பின் வழியது உயர்நிலை அகதியிலா இருக்கு அப்படின்னு வள்ளுவர் பேசுறாரு பாருங்க. அன்பு 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 உங்கள் குடும்பத்தார் உங்களிடம் எதிர்பார்ப்பது. ஆனால் பிரச்சனைகள் வருமா? நோ இஷ்யூஸ். ஜூபிட்டருடைய பார்வை நமக்கு மிகப்பெரிய பலம். இப்போ மீனராசிக்காரங்களுக்கு நல்லதை நினைப்பீர்கள், நல்லதை பேசுவீர்கள், நல்லதை செய்வீர்கள். நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரும். ஆபீஸ்ல நல்ல பதவிகள் உங்களுக்கு வரும். உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றம் நல்லா இருக்கும். நல்ல விஷயங்கள் கூடி வரும். மனசுக்கு மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அருமையான வாரம். அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நன்மைகளும் இப்போ கூடி வரும். குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் பொறுமையா போக வேண்டியிருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.